தொடர்ச்சியாக 23ஆம் சங்கீதத்தை கடந்த 3 நாட்களிலேயும் இன்றையும் தியானித்து வருகிறோம். இந்த கடைசி நாளிலே கடைசி வசனமாகிய அந்த வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன சங்கீதக்காரன் சொல்லும் போது 2 விதமான ஜீவனை அழகாக உங்களுக்கும் எனக்கும் தெளிவாக இருக்கும்படியாக கூறுகிற காரியத்தை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். கிறிஸ்துவின் அடியவர்களாக ஜீவனுள்ள ஆண்டவருக்கு பின் செல்லுகிற ஆடுகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த தெளிவாக இருக்க வேண்டும். அது என்ன? அதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கிற இம்மைக்குரிய வாழ்வும் மறுமைக்குரிய வாழ்வும். ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் இங்கே இந்த பூமியிலே நான் வாழ்கிற நாட்கள் எல்லாம் எனக்கு எப்படி சம்பவிக்கும் என்பதை குறித்து அந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான். ஆனால் அவன் அதோடு நிறுத்திவிடவில்லை. இந்த வாழ்க்கைக்காக, இந்த உலகத்தின் தேவைக்காக, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இம்மைக்குரியவர்களுக்காக நான் இந்த கர்த்தரின் அவரை மேய்ப்பராக கொண்டு பின் செல்லவில்லை. அதையும் தாண்டி மறுமைக்காக, மறுவாழ்வுக்காக, அந்த பக்கத்தில் இருக்கிற நித்திய வாழ்வுக்காக நான் அவருக்கு பின் செல்கிறேன் என்பதை தெளிவுபட உணர்த்துகிறான். இன்றைக்கு நமக்கு வேதம் கிடைத்திருக்கிறது போல, வேதத்தின் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது போல, வேதத்தின் விளக்கம் கிடைத்திருக்கிறது போல அன்றைக்கு தாவீதுக்கு கிடைக்கவில்லை தான். இன்றைக்கு வேத பண்டிதர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது போல இன்றைக்கு இத்தனை அழகான திரளான கூட்டங்கள் ஆண்டவருடைய காரியத்தை புரிந்து கொள்வதற்கு லகுவாக்கி கொடுக்கப்பட்ட அநேக பிரசங்கங்கள் இருக்கிறது போல தாவீதின் நாட்களில் இல்லைதான். இன்றைக்கு தேவனுடைய அன்பை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு கல்வாரி சிலுவை இருப்பது போல தாவீதுக்கு சிலுவையை குறித்து அத்தனை தெளிவு இல்லை என்பது உண்மைதான். இன்றைக்கு நமக்கு அப்போஸ்தலர்களும் சுவிசேஷகர்களும் போதகர்களும் மேய்ப்பர்களும் தீர்க்கதரிசிகளும் இருப்பது போல அன்றைக்கு ஒருவேளை தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் இன்றைக்கு நமக்கு வெளிப்பட்டிருக்கிற இந்த சத்தியத்தின் நிறைவு கிறிஸ்து இயேசுவிலே நியாயப்பிரமாணம் நிறைவேறியிருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ளுகிற காரியம் தாவீதுக்கு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு மரணத்திற்கு பின் என்ன என்பதை குறித்து வேதம் தரும் வெளிச்சம் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய தாவீதுக்கு அத்தனையாய் வெளிப்படவில்லை. ஆயினும் அவன் இந்த 2 வாழ்க்கையை குறித்து தெளிவாக அறிவுடையவனாகத்தான் பேசுகிறான். இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய ஸ்தானத்தில் கர்த்தரையும் ஆடுகளின் ஸ்தானத்தில் அவனையும் நிறுத்தித்தான் பாடியிருக்க வேண்டும். அரசனான பின்பு அல்ல, குடும்பத்தாரால் ஆடு மேய்க்கும் தொழிலுக்கு விடப்பட்டவன் மாத்திரமல்ல, சாமுவேல் தேடி வரும்போது தனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்பதையே மறந்து விட்டான் ஈசாய். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது இந்த நித்தியத்துக்குரிய காரியங்களை குறித்து அழகாக தீர்க்க தரிசனமாக தாவீது பாடியிருக்கிறான். கவனியுங்கள். ஜெர்மன் நாட்டிலே நான் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கடந்து சென்றிருந்த போது என்னோடு கூட ஒரு மனிதன் நான் சென்ற ட்ரெயினிலே பிரயாணம் பண்ணினார். நான் பெர்லினில் இருந்து பிராங்க்பர்ட்டுக்கு நான் ட்ரெயினிலே வந்து கொண்டிருந்த போது என் பக்கத்திலே உட்கார்ந்தவர் என்னை ஏறட்டி பார்த்தார். சாதாரணமாக ஜெர்மானியர்கள் எளிதாக பழக மாட்டார்கள், அதிலும் ஆங்கிலத்திலே அவர்கள் பேசுவதற்கு விரும்ப மாட்டார்கள். ஆங்கிலம் தெரிந்தவர்களும் குறைந்த பேர். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் என் பக்கத்தில் இருந்தபடினால் நான் அவரை அதிகமாக கவனிக்கவில்லை. நான் ஒரு புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். என் பக்கத்திலே வேதமும் இருந்தது.
நீண்ட பிரயாணம் என்கிறபடியால் நான் அதை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். It seems that you are a Christian என்று சொன்னார். நீர் ஒரு கிறிஸ்தவனை போல காட்சி அளிக்கிறீரே என்று சொன்னார். நான் அவரை பார்த்து, ஆமையா, நான் கிறிஸ்தவன் மாத்திரமல்ல, I am a Christian preacher too என்று சொன்னேன். அவருக்கு என்னோடு கூட பேச வேண்டும் என்று ஒரு உந்துதல் உண்டாகிவிட்டது. ஆகையினாலே அவர் ஆங்கிலம் நன்றாக பேசினார். அப்பொழுது அவருக்கு என் கையிலே நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுடைய காரியத்தை அவருக்கு நீட்டினேன். அவர் சொன்னார், I am on fast, இன்றைக்கு நான் உபவாசம் என்று சொன்னார். எனக்கு அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாயிருந்தது. நிச்சயமாக வா என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஆமையா, நான் இன்றைக்கு உபவாசம் என்று சொன்னார். நான் நினைத்து விட்டேன், இவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்க வேண்டும், உபவாசம் பிரயாணத்திலேயும் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி நான் அவரோடு கூட பேச வேண்டும் என்று வாஞ்சித்தேன். அவரோடு கூட பேசின கொஞ்ச நேரத்தில் அவர் அடிக்கடி ஒரு பதத்தை உபயோகப்படுத்தினார். யுவர் காட், யுவர் ஜீசஸ், யுவர் காட், யுவர் பைபிள் என்று சொன்னார். எனக்கு அது கொஞ்சம் விகற்பமாக தோன்றிற்று. இவர் ஒரு ஆவிக்குரியவனை போல, அதுவும் ஒரு ஆண்டவரிடத்தில் சேர வேண்டும் என்று அவர் உபவாசிக்கிறவராக காட்சி அளிக்கிறாரே, ஆனால் பேசும்போது உன்னுடைய இயேசு, உன்னுடைய தேவன், உன்னுடைய வேதாகமம் என்று சொல்லுகிறாரே என்றதினாலே நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்று. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், நாங்கள் சாத்தானை பின்பற்றுகிறோம் என்று சொன்னார். எனக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டது. சாத்தானை நாங்கள் வழிபடுகிறவர்கள் என்று சொல்லிவிட்டு ஒன்று சொன்னார். நான் அவரை பார்த்து, சரியாக நமக்கு பேசுவதற்கும் அவரை தொடுவதற்கும் சரியான சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது என்று நான் பேச ஆரம்பித்தேன். அப்பொழுது அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், எப்படி நீர் சாத்தானை தொழுது கொள்ளுகிறீர் என்று. அப்பொழுது அவர் சொன்ன காரியம் கொஞ்சம் நம்மை திக்குமுக்காட வைத்து விடலாம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சாத்தான் தான் நம்முடைய அறிவு கண்களை திறந்தவன். உன்னுடைய ஆண்டவர் உன்னை நிர்வாணமாகத்தான் படைத்திருந்தார். ஆதாமை நிர்வாணமாக படைத்து தோட்டத்திலே அவர்களை உலாவ விட்டு அதை ரசித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார் உன்னுடைய ஆண்டவர். ஆனால் நான் வணங்குகிற சாத்தான் தான் நம்முடைய நிலைமையை நமக்கு காண்பித்துக் கொடுத்தவன், நம்முடைய அறிவு கண்களை திறந்தவன். Your God kept the tree of knowledge away from man. உன்னுடைய ஆண்டவர் அறிவு கொடுக்கக்கூடிய கனியை மனிதனுக்கு விலக்கி வைத்திருந்தார். அதை புசிக்க சொன்னது என்னுடைய ஆண்டவன் சாத்தான் தான் என்று அவர் என்னோடு கூட போராட ஆரம்பித்தார். நான் அவருக்கு வேதத்தின் அடிப்படையிலே அது எத்தனை முட்டாள்தனமான எண்ணம், சாத்தான் எப்படியாய் அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான் என்பதை என் வேதத்திலிருந்து எடுத்து காண்பித்து விளக்கின போதுதான் அவருக்கு கொஞ்சம் விளங்க ஆரம்பித்தது. அதுவரை யாருமே அவரை அப்படி என்கவுண்டர் பண்ணவில்லை என்று சொன்னார். ஆனால் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். பேசிக் கொண்டிருக்கும் போது, there is only this life, nothing more than this. இதை தாண்டி வேறொரு வாழ்வு இல்லை என்று அவர் திடீரென்று கத்தினார். இந்த வாழ்வுதான் வாழ்வறுத்துரியது, அதனால் அனுபவிக்க வேண்டியவைகளை அனுபவி, குடித்து வெறி, எல்லாவற்றையும் செய், உனக்கு எதையெல்லாம் இன்பமாய் தோன்றுகிறதோ அதையெல்லாம் செய் என்று அவர் கத்த ஆரம்பித்தார். நான் அவரை பார்த்து சொன்னேன், ஐயா, இப்படித்தான் ஒரு மனிதன் சொன்னானால் முடிவிலே ஒன்றையும் சொல்லிவிட்டான், அது உமக்கு தெரியுமா என்று கேட்டேன். அமைதியாக கேட்டேன். எங்கே காட்டு பார்க்கலாம் என்றார். நான் அவருக்கு முன்னதாக பிரசங்கியின் புஸ்தகத்தை காண்பித்தேன். பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். வாலிபனே, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே, உன் வாலிப நாட்களிலே இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும், உன் நெஞ்சின் வழிகளிலும், கண்ணின் காட்சிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும், இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். தேவன் உன்னை நியாயத்திலே
கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே என்கிற வார்த்தைகளை நான் அவருக்கு விரித்து காட்டி, உம்மை போல் தான் நடந்து கொண்டு வந்த மக்களாக இருந்த மக்களுக்கு சாலமோன் என்கிற ஞானி எழுதுகிறான். என்ன எழுதுகிறான்? வாலிபனே, சந்தோஷமா இருக்க வேண்டுமா? இருந்து பார். குடித்து வெறிக்க வேண்டுமா? இருந்து பார். எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்கிறாயா? இருந்து பார். ஆனால் இந்த வாழ்க்கையோடு இவைகள் முடிந்து போவது இல்லை என்பதை நினைத்து பார். ஒருவேளை இந்த நாகர்கோயில் பட்டினத்திலையும் அதை சுற்றிலும் இருந்து வந்திருக்கிற சிலரை குறித்து தேவ ஆவியானவர் நான் உட்கார்ந்திருக்கும் போது பேசினார். இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இதுவரை சில கூட்டங்களுக்கு போயிருக்கிறீர்களானால் ஒழுங்காக போயினதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்க வந்திருக்கிறீர்கள். தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். பார்க்கிறது தான் பரலோகம், இங்கே ரசிக்கிறது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பிறகு வேறு யார் பார்த்தது, அந்த ஜீவனை குறித்து யார் கண்டது என்கிற நினைவோடு கூட உன்னுடைய வாழ்க்கையை நீ பாழடித்துக் கொண்டிருக்கிறாய் என்னுடைய தம்பி. உன்னுடைய வாழ்க்கையை பாழடித்துக் கொண்டிருக்கிறாய் என்னுடைய தங்கச்சி. தயவு செய்து கொஞ்சம் கவனமாய் கேள். ஏதோ இந்த வாழ்க்கை பிறந்தோம், இறக்கிறதற்கு முன்னதாக அனுபவிக்க வேண்டியவைகளெல்லாம் அனுபவித்துவிட்டு நாம் செத்து போவோம் என்கிற நினைவை உனக்குள்ளே சத்துரு விதைத்திருப்பான் என்றால், ஆண்டவருடைய நாமத்திலே நான் உன்னை அன்போடு கூட, ஆனால் கண்டிப்பாக ஒரு காரியத்தை அறியும்படியாக வாஞ்சிக்கிறேன். அது என்ன? ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீ அறிய வேண்டிய அவசியம் உண்டு. இந்த வாழ்க்கை ஏதோ வேதம் சொல்கிறபடி 70 ஆண்டுகளோ அல்லது பலத்தின் மிகுதியினால் 80 ஆண்டுகளோ இருக்கலாம். அது ஆவரேஜ் ஏஜ். சில பேர் மாத்திரம் 90 தொட்டு 100 தொட முடியும். ஆனால் சாதாரணமாக இந்த 70 ஆண்டு காலம் இது இன்னும் ஒரு டெம்பரரி லைஃப் மாத்திரமே. இது ஒரு தற்காலிகமானது மாத்திரமே. இந்த தற்காலிகமான வாழ்க்கை என்று இதை தள்ளிவிடவும் முடியாது. இந்த வாழ்க்கையிலே நான் செய்து சாதிக்கிறவைகள், இந்த வாழ்க்கையிலே நான் நடந்து கொள்கிற முறைகள் என்னுடைய நித்தியத்தை, முடிவில்லாத நித்தியத்தை தீர்மானிக்கும்படியாக கொடுக்கப்படுகிற ஒன்று என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அசட்டை பண்ணுவதற்கு வாய்ப்புண்டு. கவனியுங்கள், இந்த வாழ்க்கையிலே நான் தேவ பக்தி உள்ளவனாய் நடக்க வேண்டுமோ? இந்த வாழ்க்கையிலே தேவனுடைய காரியத்தை குறித்து நான் கரிசனை கொள்ள வேண்டுமோ? இந்த வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு பயப்பட வேண்டுமோ என்கிற கேள்வி இன்றைக்கு மேல் நாடுகளிலே ஏராளமாக கேட்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் எனக்கு என்ன குறை இருக்கிறது? நான் விரும்புகிறதை பெறுகிறேன், அனுபவிக்கிறேன், இதுவே எனக்கு பரலோகம் என்று நினைக்கிற பெருங்கூட்டம் உண்டு. ஆனால் அருமையான தேவனுடைய மக்களே, நம்மை அப்படி தேவன் உருவாக்கவும் இல்லை, உண்டாக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட உணர்வுகளுக்கு உங்களை விட்டு போடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருக்கும்படி ஆண்டவர் உங்களை கேட்டுக்கொள்கிறார். கவனியுங்கள், இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதையும் நான் உங்களுக்கு முதலாவது காண்பித்து கொடுத்து விடுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் பவுல் அழகாக நமக்கு ஆண்டவரை அடையாளம் காட்டி கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலே ஆண்டவரை பவுல் நமக்கு இங்கே அடையாளம் காட்டி கொடுக்கிறார். வாசிக்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் இது நமக்கு கொடுக்கப்படுகிற புத்திமதி. ஆனால் தேவனை குறித்து அவர் கொடுக்கிற காரியத்தை பார்க்கலாம். நாம்
அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். கரங்களை தட்டி இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நம்முடைய ஆண்டவர் யாரையா? நம்முடைய ஆண்டவர் யாரம்மா? நம்முடைய ஆண்டவர் நாம் பின் செல்கிற மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனை குறித்து பவுல் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னவாம்? நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா! தேவன் நமக்கு நன்மையானவைகளை அறிந்திருக்கிறார், நமக்கு நன்மையானவைகளை செய்கிறார், நமக்கு நன்மையானவைகளை தருகிறார். அவைகளை குறித்து வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வசனத்தையும் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்கலாம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது, கவனியுங்கள், தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. நன்றாய் கவனியுங்கள். தேவ பக்தி நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு வாக்குத்தத்தம் உள்ளது, பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. வாசிக்கலாம் தொடர்ந்து. இந்த வார்த்தை அதோடு நிறுத்தவில்லை. இந்த வார்த்தை உண்மை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம். நிந்தை அடைந்தாலும் பிரயாசப்படுகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும், நன்றாய் கவனியுங்கள், எல்லா மனுஷருக்கும், விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எதற்காக? இந்த ஜீவனுக்காக, வரும் ஜீவனுக்காக. இந்த ஜீவனிலே நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் வரும் ஜீவனுக்கும் வரும் நித்திய ஜீவனுக்கும் வழிவகுத்திருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையிலே, அந்த பிரயாசத்திலே, அது உண்மையாக இருக்கிறபடியினாலே நாம் அவர் மேலே நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். So we have 2 parts in life. வாழ்க்கையில 2 பகுதி இருக்கிறது. ஒன்று இந்த ஜீவனுக்குரிய நன்மை, இந்த ஜீவனுக்குரிய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. இந்த ஜீவனில் நம்முடைய கஷ்டங்களில் இருந்து விடுதலையாக்குகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. இந்த ஜீவனிலே பாடுகளில் இருந்து நம்மை மீட்கிறவர் உண்டு. இந்த ஜீவனில் நம்மை சுகதேவியாக வைத்திருக்கிற ஆண்டவர் உண்டு. ஆனால் அதற்காக மாத்திரம் இந்த தேவனை பின்பற்றுவேன் என்றால் நான் ஏமாந்து போவேன். இதை சொன்ன அதே பவுல் தான் இன்னொரு காரியத்தையும் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல், இம்மைக்காக மாத்திரம் இந்த ஜீவனுக்குரியவைகளை நன்மையை அனுபவிப்பதற்கு ஜீவனுள்ள தேவன் சம்பூர்ணமாய் தருகிறவர் தான். No doubt about it. I need a good clothing. I need a good food. I need a good shelter. I need a good conveyance. I need a good position. I need good children. I need a good education. I need so many good things for this life. இந்த வாழ்க்கைக்கு எனக்கு நல்ல ஆடைகள் வேண்டும், இந்த வாழ்க்கைக்கு எனக்கு நல்ல சாப்பாடு வேண்டும், இந்த வாழ்க்கைக்கு நான் குடியிருக்கிறதுக்கு நல்ல வீடு வேண்டும், இந்த வாழ்க்கைக்கு நான் கடந்து செல்வதற்கு ஒரு நல்ல வாகனம் வேண்டும், இந்த வாழ்க்கைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேண்டும், இந்த ஜீவனிலே வாழ்வதற்கு எனக்கு நல்ல சூழ்நிலை வேண்டும், சுற்றுப்புற வேண்டும். இதுல யாரும் மறுத்து சொல்ல முடியவில்லை. என் மேலே கரிசனையாயிருக்கிற ஆண்டவர் இவைகளை எனக்கு தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். அதிலேயும் சந்தேகம் இல்லை. பட் ஆனால்
இதை மாத்திரமே குறியாக கொண்டு, இதை மாத்திரமே நான் அங்கே கொள்கையாக கொண்டு வாழ்வேன் என்றால், அம்மா ஐயா, நீங்களும் நானும் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். வெள்ளிக்கிழமை காலையில ஸ்காட் கிறிஸ்டியன் கல்லூரி மாணவர்களுக்கும் நான் கொஞ்ச நேரம் பேசும்படியாக வாய்ப்பை அந்த கல்லூரியுடைய முதல்வர் எனக்கு தந்தார்கள், தாளாளர் தந்தார்கள். அவர்களோடு கூட பேசும்போது நான் ஒரு காரியத்தை குறிப்பிட்டேன். அதை இங்கேயும் சொல்வது நல்லதென்று நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கவனியுங்கள். கனடாவில் எனக்கு 2 நண்பர்கள் இருக்கிறார்கள், இலங்கையை சார்ந்தவர்கள். போரின் நிமித்தமாக அவர்கள் இலங்கையை விட்டு அவர்கள் எகிப்துக்கு போனார்கள், எகிப்திலிருந்து கிரேக்க நாட்டுக்கு போனார்கள், கிரேக்க நாட்டிலிருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு போனார்கள், பிரான்ஸ் நாட்டிலிருந்து அவர்கள் கனடாவுக்கு போய் சேர்ந்தார்கள். இந்த 2 பேரும் வைராக்கியமான இந்து குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் போகிற வழியிலே ஒரு மனிதன் இன்னொருவர் மூலமாக கிறிஸ்துவை அறிந்து கொண்டு, கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பித்தான். 2 பேரும் இணைபிரியாத நண்பர்கள். மற்றவனுக்கு மிகுந்த எரிச்சல். இவன் கிறிஸ்தவனாகி விட்டானே, ஊரை விட்டு வந்து விட்டதனால் அல்லவோ என்று அவனுக்கு அவ்வப்போது எரிச்சல் வருவது உண்டு. ஆனாலும் நண்பன் என்று சொல்லி விட்டு விட்டான். கவனியுங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அவனும் இவனும் ஒரே கம்பெனியில வேலை செய்யும்படியாக நேரிட்டது. ஒரே கம்பெனியில வேலை செய்தார்கள், ஒரே நிலையில வைக்கப்பட்டார்கள். பின்பு 2 பேருக்கும் திருமணம் நடந்தது, 2 பேருக்கும் பிள்ளைகள் பிறந்தது. அப்படி அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த கிறிஸ்துவின் அடியவராக வாழ்ந்த அந்த வாலிபன் எப்பொழுதும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர் என்று சொல்ல ஆரம்பித்தார். இவருக்கு கோபம் வந்து விட்டது. படீரென்று ஒரு நாள் அடி கொடுத்தார். அவருடைய பற்கள் அசையும்படியாக ஒரு அடி கொடுத்தார். உடனடியாக அந்த நண்பன் கேட்டான், ஏன்டா என்ன அடிக்கிற? நான் என்னடா தப்பு பண்ணேன்? இயேசு பெரியவர் இன்னொரு தடவை சொன்னா பள்ளி எல்லாத்தையும் முதிர்த்து வேண்டாம் அப்படின்னு அவர் மிரட்டினான். எதற்குடா என்று கேட்டபோது, எதிலடா இயேசு பெரியவர், எதிலடா இயேசு பெரியவர் என்று அவன் அடுக்க ஆரம்பித்தான். பார், நீயும் நானும் இந்த தேசத்துக்கு வந்தோம். இந்த தேசத்துக்கு வரும்போது நீ கிறிஸ்தவனாக மாறிவிட்டாய். ஆகையினாலே வேலை இல்லாமல் இருந்த நீயும் நானும், நீ இயேசுவிடத்தில் ஜெபித்தாய், நான் என் சாமியிடத்தில் பிரார்த்தித்தேன். 2 பேருக்கும் ஒரே விதமான சம்பளம், ஒரே கம்பெனியில வேலை கிடைச்சது. ஓகே. 2 பேருக்கும் திருமணமாகாமல் இருந்தது. நீயும் ஜெபம் பண்ணினாய், நானும் பிரார்த்தனை செய்தேன். உனக்கும் அழகான மனைவி கிடைத்தால், எனக்கும் அழகான மனைவி கிடைத்தால் நல்லது. நீயும் ஜெபம் பண்ணினாய், நானும் ஜெபம் பண்ணினேன். உனக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்தது, எனக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்தது. அதற்கு பிறகு பனிக்காற்று வீச ஆரம்பித்தது. அது ஸ்னோ ஸ்டார்ம் என்று சொல்வார்களே, அந்த பனி புயல் வீச ஆரம்பித்தது. 3 நாட்கள் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கெட்டு போயிற்று. குளிரிலே ஹீட்டர் இல்லாமல் உன்னுடைய பிள்ளையும் வியாதிப்பட்டான், என்னுடைய பிள்ளையும் வியாதிப்பட்டான். நீ இயேசுவிடத்தில் ஜெபித்தாய், நான் என் சாமிக்கு மொட்டை போடுகிறது என்று தீர்மானித்தேன். உன் பிள்ளைக்கும் சுகம் கிடைச்சது, என் பிள்ளைக்கும் சுகம் கிடைச்சது. உன் இயேசு எதிலடா பெரியவன்? கவனி, உன் இயேசு எதிலடா பெரியவர்? எனக்கு வேலை கொடுக்கவில்லையா? என் சாமி எனக்கு வேலை கொடுக்கவில்லையா? என் சாமி எனக்கு மனைவி தரவில்லையா? என் சாமி என் பிள்ளைக்கு சுகத்தை தரவில்லையா? எதுலடா இயேசு பெரியவர்? சொல்லலன்னா பல்ல உதுத்துருவேண்டா. என் நண்பர் ஒரு நிமிடம் சிரித்து விட்டுட்டாய். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நீ செய்ய முடியும், ஆனா இன்னொரு ஜெபத்தை நான் செய்யறேன்டா. அத உன்னால செய்ய முடியுதுன்னா நான் உன் பின்னால் வர்றதுக்கு ரெடி. என்னடா ஜெபம் பண்ற? நான் கவனிக்கட்டும். அவர் சொன்னார், கிறிஸ்துவின் பின்னதாக சென்ற அந்த ஆட்டுக்குட்டியாக வளர்ந்து வந்த அந்த நண்பர் சொன்னார், நான் சொல்றேன், ஆண்டவரே உம்ம மாதிரி என்ன மாற்றுன்னு சொல்லி
நான் தினந்தோறும் ஜெபம் பண்றேன். நீ எந்த சாமிகிட்டா போய் சொல்லுவ ஒன்ன மாதிரி மாத்துன்னுட்டு? பிள்ளையார் இடத்தில் போய் சொல்லுவாயா அல்லது அனுமான் இடத்தில் போய் சொல்லுவாயா? உன் பூஜை அறைகளில் இத்தனை படங்களை மாட்டி வைத்திருக்கிறாரே, யாரிடத்தில் ஐயா போய் சொல்லுவாய்? அப்பதான் நான் அந்த நண்பருக்கு உரைத்தது, டேய் இதுதான் ரகசியமா, இதுதான் ரகசியமா. ஏனடா அப்படி மாற வேண்டும் என்று விரும்புகிறாய்? நீ இயேசுவை போல மாற வேண்டும் என்று ஏனடா விரும்புகிறாய் என்ற போது நண்பர் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த புதிய ஏற்பாட்டை திறந்து 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து காண்பித்தார். வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னமும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, என் ஆண்டவராகிய இயேசு வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே தரிசிப்பதினால், நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கரங்களை தட்டி இந்த ஜீவனுள்ள தேவனை அடையாளம் கண்டு கொண்டதற்காக நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஐயா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். ஏதோ கிடைக்கும் என்றல்ல, வேலை கிடைக்கும் என்றும் இந்த ஜீவனுக்குரிய நன்மை கிடைக்கும் என்றும் மாத்திரம் அல்ல, அல்லவே அல்ல. இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இனி வரும் ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதையா. ஒருவேளை இந்த தேவ பக்தியின் மார்க்கம் ஆரம்பத்தில் கஷ்டமாக தோன்றலாம். கஷ்டமான பாதையில தேவன் என்னை நடத்தி செல்லலாம். யோசேப்பை பாருங்கள். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். இந்த ஜீவனிலேயே அவனை உயர்த்துவேன் என்று சொல்லியிருந்தார். அவனுக்கு முன்பாக சகோதரர்கள் வணங்குவார்கள் என்று சொன்னார்கள், தாயும் தகப்பனும் வணங்குவார்கள் என்று காண்பித்தார். ஆனால் அதை அடைவதற்கு, அந்த நன்மையை, அந்த காரியத்தை அடைவதற்கு அவனை நடத்தி வந்த பாதை கொஞ்சம் குறுகலானதுதான். அது கரடும் குரடானதுதான். குழியிலே போடப்பட்டு விட்டான், விற்கப்பட்டு விட்டான், பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் மடிக்கப்பட்டு விட்டான். ஆனால் அவைகளெல்லாம் தற்காலிகமானவைகளே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நன்றாய் கவனியுங்கள். இந்த பக்தியை அநேகர் சில நேரங்களிலே விட்டு விடுவது உண்டு. ஆண்டவருக்கு பக்தியாயிருந்து எண்ணத்தை கண்டேன், ஆண்டவருடைய மார்க்கத்திலே அவருக்கு பின் சென்று எண்ணத்தை அனுபவித்தேன். எனக்கு சோதனை, வேதனை, பழி, நிந்தை, அவமானம், போராட்டம், குறைவுகள் தானே என்று நீங்கள் சொல்லலாம். The way may be crooked, the way may be so narrow, வளைந்து நெளிந்து உன்னை நெருக்கிக் கொண்டு போகிற வழியாக இருக்கலாம். ஆனால் முடிவு, தேவ பக்திக்கு உரிய முடிவு, நன்மை, ஜீவன், கிருபை. கவனிங்கள், கவனிங்கள். எப்பொழுதும் விளையாட்டாக நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை ஜனங்களுக்கு சொல்லுவது வழக்கம். ஏனென்றால் நீதிகளின் பாதைகளில் என்னை நடத்துகிறார் என்று பார்த்தோம், அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று பார்த்தோம். ஆண்டவரை நடத்தும் போது சில வேளைகளில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். வாசிக்கலாம், வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கவனிங்கள், நான் ஆண்டவருக்கு பின்னதாக செல்லும் போது, நேற்றைய தினத்தில் நான் சொன்னது போல, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணின போது, என் பாத்திரம் நிரம்பி வழியும் போது, என் தேவனாகிய ஆவியானவர் என்னை நடத்த ஆரம்பிக்கிறார். அவர்தானே நடத்துகிறார் என்று சொல்லி கொஞ்சம் கவனமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் நடத்துகிற பாதை சில நேரங்களிலே நமக்கு புரியாததாக, விளங்காததாக, ஏன் என்கிற கேள்வி அடிக்கடி நமக்கு முன் கொண்டு வருவதாக இருக்கலாம். ஆனால் முடியல. அது என்னை நித்திய ஜீவனுக்கு மாத்திரமல்ல, மிகுந்த செழிப்புக்கு நேராக அழைத்து செல்லும். நான் எப்பொழுதும் சொல்கிற ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 34 வருடங்களுக்கு முன்னதாக நான் இதை கற்றுக்கொண்டேன். 34 years back.
இன்றைக்கு வந்து பசுமரத்தாணி போல என் மனதில் இருக்கிறபடினால நான் சொல்லுகிறேன். நான் அந்த நாட்களிலே சென்னையிலே இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியில நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்படி செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நானும் என்னோடு கூட சேர்ந்த ஊழியர் மற்ற நண்பர்களுமாக சேர்ந்து ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பது வழக்கம். விசேஷமாக ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சொல்வதற்கு நாங்கள் செல்வது வழக்கம். நான் ஒன்று போர்ட் ட்ரஸ்ட்ல வேலை செய்கிற ஒருவர் உண்டு, ஸ்டேட் பேங்க்ல வேலை செய்கிறவர் உண்டு, செக்ரட்டரியேட்ல வேலை செய்கிறவர் உண்டு, மற்ற கம்பெனியில வேலை செய்கிறவர் உண்டு, ஆசிரியராக இருந்தவர் உண்டு. இப்படியாக நாங்கள் ஒரு சின்ன குழுவாக சைக்கிளை எடுத்துக்கொண்டு 3 நாட்கள் தொடர்ச்சியாக லீவு கிடைத்து விட்டதென்றால் எங்கேயாயினும் தூரங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பது வழக்கம். சென்னைக்கு அருகிலே திருத்தணி என்கிற ஒரு பகுதி உண்டு. ஆந்திராவின் பார்டர்ல இருக்கிற பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு சுவிசேஷம் நான் சென்னையில் இருந்த நாட்களில் அறிவிக்கப்படவில்லை. ஒரு சபையும் அங்கே கிடையாது, சின்ன சின்ன குழுக்கள் கூட கிடையாது. அப்படிப்பட்ட பகுதிகளை தெரிந்தெடுத்து அங்கே ஒரு முறைக்கு நாங்கள் சென்றோம். நானும் என்னோடு கூட சேர்ந்து இன்னும் 6 சகோதரர்களும் சென்றோம். எங்களுக்கு ஒரு தலைவர் இருந்தார். போன வருடத்தில் தான் அவர் இறந்து விட்டார். அவர் எங்களை நடத்தி கொண்டு சென்றார். அவர் கொஞ்சம் கண்டிப்பானவர். அவர் நடத்தி செல்லும் போது எங்களோடு கூட இருந்த ஒரு நண்பர், அவர் கொஞ்சம் பசியாளி. அவருக்கு 2 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டாகணும். அப்பந்தான் அவருக்கு வேலை செய்ய முடியும். அவர் அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர். அதனால 3 நாளைக்கு நாங்கள் புறப்படும் போது 2 பெரிய பை நிறைய பிக் ஷாப்பர் மாதிரி பெரிய பை நிறையாக அவர் முறுக்கு, கடலை மிட்டாய், மிக்சர் எல்லாம் கொண்டு வந்தார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களும் திருப்தியா போனோம். நாங்க எல்லாரும் வாலிபர்கள் அல்லவா. ஆகையினால 2 பை 2 நாள்ல காலி. 3வது நாள் எங்க தலைவர் எங்களை 4 மணிக்கு எழுப்பி விட்டார். எல்லாரும் குளித்து ரெடியாகுங்கள் என்று சொல்லி உங்களுடைய வேதத்தை வாசியுங்கள், மனனம் பண்ணிவிட்டு வாருங்கள் என்று சொன்னார். நாங்களும் குளித்து ரெடியாகி 6 மணிக்கு ரெடியானோம். வந்த உடனே நாங்கள் ஒரு சின்ன கிராமத்தில், குக் கிராமத்தில் தங்கியிருந்தோம். அங்க ஒரு சின்ன டீ கடை இருந்தது. அவர் அங்கே கொண்டு போனார். ஒரு முறுக்கு வாங்கி கொடுத்தார், ஒரு சிங்கிள் டீ. அந்த ஒரு டீயை வாங்கி கொடுத்து விட்டு நாங்கள் குடித்து முடித்த உடனே சொன்னாரே பார்க்க வேண்டும், இன்றைக்கு 10 கிராமத்தில் ஊழியம் செய்தவர் தான் சாப்பாடு. அப்பமே பசியாளியான நண்பருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. முறுக்கு சாப்பிட்ட கையோடு முறுமுறுக்க ஆரம்பித்தார். அவர் சொன்னார், இன்னைக்கு நம்மளை கொன்னுட்டார். காலையில ஒரு டீயும் ஒரு முறுக்கையும் தின்னு 10 கிராமத்தில் எவனையா ஊழியம் செய்ய முடியும் என்று அவர் பேச ஆரம்பித்தார். பை வேற காலி. ஆகையினால வேற வழி இல்லாமல். ஆனாலும் நாங்கள் தலைவர்களுக்கு அஞ்சு நடந்தவர்கள், உண்மையாய் அவரோடு கூட ஊழியம் செய்தவர்கள். நாங்கள் இப்படி போய்கொண்டிருக்கும் போது 11 மணி அளவில் 6 கிராமத்தில் ஊழியத்தை முடித்தோம். முடித்துவிட்டு நாங்கள் ஒரு பெரிய மெயின் ரோட் வழியாக போய்கொண்டிருந்தோம். மெயின் ரோட் வழியாக போய்கொண்டிருந்த நாங்கள் அங்கே திடீரென்று எங்கள் தலைவர் சொன்னார், ஆவியானவர் என்ன நடத்துகிறார், அந்த கிராமத்துக்கு போக சொல்லி என்று. 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த கிராமத்துக்கு போக சொல்கிறார் என்று சொன்னார். உடனடியாக என்னுடைய சகோதரன் சொன்னார், ஆவியானவருக்கு மெயின் ரோட்ல போறது பிடிக்கலையா, இதுல போனாலும் ஒரு முறுக்கு அல்லது ஒரு டீ கடையாவது இருக்கும். இவர் என்னடான்னா இங்க தண்ணி இல்லாத காடுல இந்த கிராமத்துக்கு போக சொல்றாருன்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தார். எல்லாருடைய ஓட்டமும் கொஞ்சம் தடங்கிச்சு. ஆனாலும் அவருக்கு பின் சொல்லுகிறோம். நாங்கள் அந்த 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராமத்துக்கு போய் சேர்ந்தோம். அங்கே சேர்ந்து நாங்கள் அந்த நாட்களில் ஒரு ஃபேமஸ் பாட்டு உண்டு, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே என்று பாட்டு. உடனே பாடினோம். வந்தார்கள், ஆனால் கம்பும் தடியோடு வந்து விட்டார்கள். கம்பும் தடியை எடுத்துக்கொண்டு வந்து, அடே கிறிஸ்தவ நாய்களா ஓடுங்கள், எங்க கிராமத்துக்குள்ள நுழையக்கூடாது என்று எங்களை விரட்டுகிறார்கள். எங்களுக்கு இந்த நாளில இருக்கிற விசுவாசமும் இல்லை, அது அவருடைய சொந்த ஊர். ஆகையினால நாங்கள் சைக்கிள், மெகாபோன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஓட ஆரம்பித்தோம். அவர்கள் விரட்ட ஆரம்பித்தார்கள். நாங்கள் விரட்டும் போது, அவர்கள் விரட்டும் போது எங்களை மெயின் ரோட்டு பக்கமாய் விரட்டவில்லை, மற்ற பக்கமாய் விரட்டுகிறார்கள். என் நண்பர் சைக்கிளை தண்டி கொண்டே சொல்கிறார், விரட்டுறங்க, மெயின் ரோட்டு பக்கமா விரட்டக்கூடாதா, முறுக்காவது கிடைக்குமே, அவருக்கு முறுக்காயும் கிடைக்க வேண்டும் என்று. நடந்ததை கவனியுங்கள், நடந்ததை கவனியுங்கள். நாங்கள் வேறு வழி இல்லாமல் அவர்கள் கம்பை எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள் 15 வாலிபர்கள். ஆகையினால அந்த ஒத்தப்படி பாதையில நடந்து கொஞ்சம் சோர்வாக போய்கொண்டிருக்கிறோம்.
எங்கள் தலைவர் சொன்னார், இன்னும் 2 கிலோமீட்டர் இன்னொரு கிராமத்துக்கு அங்க போகலாம் என்று. அப்பளும் சொன்னார், ஆண்டவர் அந்த கிராமத்துக்கு போச்சனார், இங்க போ சொல்கிறாரே என்று சொல்லி கொஞ்சம் முறுமுறுத்தார்கள். ஆனால் 1 கிலோமீட்டர் போகும்போது வயலில் ஒரு மனிதன் வேட்டியை மடித்து கட்டுக்கொண்டு வேலை செய்து எங்களை பார்த்தாரோ இல்லையோ, பிரைஸ் தி லார்ட் பிரதர் என்றாரே, பார்க்க வேண்டும். எங்களுக்கு என்னடா இது ஆச்சரியமா இருந்தது. அவர் சொன்னார், ஐயா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நாங்க சொன்னோம் எங்களுக்கே தெரியாது, அந்த ஆளுங்க விரட்டாம இருந்தா அந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம், உமக்கு எப்படி ஐயா தெரிஞ்சது என்று நாங்கள் கேட்டோம். அப்பொழுது அவர் சொன்னார், எனக்கும் அங்க தென்பக்கம் நாங்க, நான் என் மனைவியோடு கூட வேலை செய்வதற்கு 2 பேரும் டீச்சர்ஸ் இங்க வந்துட்டோம், எங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, அதனால நான் கொஞ்சம் என் மனைவி காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு முட்டையை பொரிச்சு கோழி வெட்டி அதை வறுத்து இதை வறுத்து எல்லாம் கூட்டு செய்துட்டு 11 மணிக்கு சொல்லி விட்டாங்க. அடுத்த வாரம் தான் வசதி நட்டு 15 பேருக்கு சாப்பாடு பண்ணியிருந்தா என் மனைவி, அந்த கோழியை வறுத்தவா அதுக்கு பிறகு எண்ணெயை வறுக்க ஆரம்பிச்சுட்டா. அதனால நான் சாப்பிட்றதுக்கு ஆளை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி நான் இந்த பக்கமா வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே யாருக்காக ஆயத்தம் பண்ணினர் அவர்களை கொண்டு வரன்ட்டு. உங்களை பார்த்தவொடனே எனக்கு தெரிஞ்சிட்டு நீங்க ஊழியம் செய்யறவங்க உங்களுக்காகத்தான் சொல்லி எங்களை வலுக்கட்டாயமாய் கொண்டு போய் பெரிய இலை போட்டு 7 வகை கூட்டு வச்சு வடை பாயாசம் வைக்கும் போதுதான் சொல்றாரு, ஆவியானவருக்கு தெரியும் நம்மளை எந்த வழியா நடத்துறதுன்னு. எதுக்கு சொல்றேன்னா, when God leads you, it may not be looks very nice. அது உங்களுக்கு அழகாக தெரியாமல் இருக்கலாம். யோசேப்புக்கு அப்படித்தான், ஆபிரகாமுக்கு அப்படித்தான், தாவீதுக்கு அப்படித்தான், எல்லா தேவ மனிதர்களுக்கும் அப்படித்தான் ஆண்டவர் நடத்தினார். ஆனால் இந்த ஜீவனுக்கு அது பிரயோஜனம் உள்ளது. ஆனால் இதை மாத்திரம் காட்டி நான் சிலுவைக்கு ஆட்களை அழைக்க கூடாது, அழைக்க முடியாது. இன்றைக்கு அநேக சுவிசேஷ கூட்டங்களில் நடக்கிற ஒரு விந்தை இதுதான். இந்த உலகத்தின் பாடுகளுக்காக, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இந்த உலகத்தின் தேவைகளுக்காக, இந்த உலகத்தின் செல்வாக்குக்காக, இந்த உலகத்தின் ஞானத்திற்காக அதிக கூட்டங்கள் நடத்தப்பட்டு இயேசு அதை தருகிறவராக மாத்திரம் காட்சியளிப்பதற்கு நான் பரம விரோதி. Because my Jesus didn't die for that. இயேசு அதற்காக ரத்தம் சிந்தவில்லை. அவர் நமக்கு சம்பூரணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் என்பது உண்மை. But it is only half gospel, not even half gospel, it is only quarter gospel. அது கொஞ்சம் தான் ஐயா. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை வைத்து வரும் வாழ்க்கைக்கு, வரும் வாழ்வுக்கு, இம்மைக்குரிய காரியத்தை வைத்து மறுமைக்கு என்னை வழி நடத்துவதற்காகத்தான் தேவன் என்னோடு கூட கிரியை செய்ய விரும்புகிறார். நன்றாய் கவனியுங்கள். இப்பொழுது முதல் வாழ்க்கையிலே ஆண்டவர் நடத்துகிற விதத்தை நான் சொன்னேன். 2வது காரியத்தை நான் இங்கே உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க வேண்டும். தாவீது என்ன சொல்கிறார்? நான் நீடித்த நாட்களாய் உம்முடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்பேன். கவனிங்கள், முக்கியமான அந்த காரியத்தை கவனிக்க வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருமே காது கொடுத்து கவனிங்கள். ஏனென்றால் அதே தாவீது மீண்டுமாக சங்கீதத்தில் 24வது சங்கீதத்தில் சொல்லுகிறான். வாசிக்கலாம். சங்கீதம் 24வது சங்கீதத்தில் அதே தாவீது, நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன் அல்லவா, 22வது சங்கீதம் கல்வாரியை காட்டுகிறது. 23வது சங்கீதம் எனக்கு இந்த நாட்களில் அவர் கூட இருந்து கிரியை செய்கிறதை காண்பிக்கிறது. 24வது சங்கீதம் வரப்போகிற காரியத்தை காண்பிக்கிறது என்று சொன்னேன் அல்லவா. அந்த 24வது சங்கீதத்திலே, தாவீதின் சங்கீதத்திலே அவர் என்ன சொல்கிறான் பாருங்கள். 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும். அவனே கேள்வி கேட்டு அவனே பதில் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கைகளில் சுத்தமுள்ளவனும், கைகளில் சுத்தமுள்ளவனும், இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து, இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும், கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. 5வது வசனத்தை வாசியுங்கள். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
எந்த தாவீது நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்று தைரியமாய் நிச்சயமாக சொல்லுகிறானோ, அதே தாவீது அதற்கான காரியத்தை நமக்கு விளங்க வைக்கிறான். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய வீட்டிலே வாசமாய் இருப்பான்? ஏனென்றால் அது பரிசுத்த பர்வதம் அல்லவா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னையும் உங்களையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை அவன் சொல்லுகிறான். இருதயத்தில் சுத்தமுள்ளவன், கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசமில்லாதவன், என் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். அடுத்த மாத யுத்த சத்தத்திலே நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். மாயை என்கிற அடிப்படையில் இன்றைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற 10 மாயைகளை நான் எழுதியிருக்கிறேன். தயவு செய்து யுத்த சத்தம் பெறுகிறவர்கள் அதை கவனமாய் படியுங்கள். பெறாதவர்கள் உங்கள் விலாசத்தை எழுதி கொடுத்து இருப்பினால் உங்கள் வீடுகளுக்கு அது வரும். எங்களுடைய மாதாந்திர பத்திரிகையான யுத்த சத்தத்தில் அன்பின் மடல் என்கிற பகுதியிலே 10 மாயைகள், ஆவிக்குரிய உலகத்தில் காணப்படுகிற 10 மாயைகளை எழுதியிருக்கிறேன். எல்லாவற்றையும் விளக்கமாக எழுதவில்லை என்றாலும் குறிப்பாக எழுதியிருக்கிறேன். தயவு செய்து படியுங்கள். தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாதவன் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு முன்னதாக தன்னை நிறுத்துவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்பதை அறிந்த தாவீது அங்கே சொல்லுகிறான். கவனியுங்கள், இதே காரியத்தை தான் இன்னொரு இடத்திலையும் பார்க்கிறோம். சங்கீதம் 15வது சங்கீதத்தில் ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1வது வசனத்தில் வாசிக்கலாம். இதுவும் தாவீதின் சங்கீதம் தான். கர்த்தாவே, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனங்கள் நமக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் இதை வைத்து என்னுடைய வாழ்க்கையை சோதித்து பார்த்தேன் என்றால் நான் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவதற்கு தகுதியுள்ளவனா, கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்து நிற்பதற்கு தகுதி பெற்றவனா என்பது நமக்கு விளங்கலாம். கவனியுங்கள், இவைகளை அபியாசப்படுத்துவதற்கு ஒரு பெரிய தற்பரிசோதனை அவசியம். ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லுகிறேன் விளங்க வைப்பதற்காக. என் வாழ்க்கையை ஒப்பிட்டுத்தான் பேசுகிறேன். என்னை பெரியவனாக காட்டுவதற்கு அல்ல, இது பாசிபிள் என்பதை காண்பிப்பதற்காக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்திலே தனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் ஆணையிட்டதில் தவறாமல் இருக்கிறான் என்கிற வார்த்தை என்னை ஒரு தடவை சோதித்தது. நான் பீகாரின் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே என்னை அதிகம் பேருக்கு தெரியாது. பீகாரிலும் விசுவாசிகள் கிடையாது. தென்னகத்திலேயும் என்னை அதிகம் பேர் அறிய மாட்டார்கள். கஷ்டத்தின் மத்தியிலே நடந்து கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்த நாட்களிலே நான் தங்கியிருந்த பட்டணத்தின் பக்கத்திலே ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன் இருந்தது. அங்கே ஒரு ஆங்கில ஆராதனையை ஆரம்பித்தேன். அந்த ஆங்கில ஆராதனைக்கு ஒரு பெண் வந்தாள். அவளுடைய வாழ்க்கை சீர்கெட்டதாயிருந்தது. தன்னுடைய கணவனை விட்டுவிட்டு வேறொருவனோடு கூட அவள் சிநேகம் வைத்திருந்தாள். ஆகையினாலே வேறொருவன் மூலமாக அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்து விட்டது. ஆனால் என்னுடைய கூட்டத்திற்கு வந்திருந்த அவள் ரட்சிக்கப்பட்டாள். ஆண்டவருக்கு தன்னை தருகிறேன் என்று ஒப்புக் கொடுத்தாள்.
கண்ணீரோடு கூட தன்னுடைய தவறை நினைத்து ஒரு சிறு பிள்ளையை போல ஏக்கத்தோடு தேவ சமூகத்தில் அழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றாள். உணர்த்துவிக்கப்பட்ட அவள் என்னை பார்த்து கெஞ்சினாள், ஐயா தயவு செய்து என்னுடைய புருஷன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களைத்தான் நம்புகிறேன். நான் திருந்து விட்டேன், உணர்ந்து விட்டேன், கல்வாரிக்கு நான் வந்து விட்டேன். ஏராளமான சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருந்தாள், ஏராளமான காசு வாங்கி கொண்டிருந்தாள். பணம் எனக்கு சேஃப்டி அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறேன். என் புருஷனுக்கு நான் மறுபடியும் செய்த விசுவாச துரோகத்தை அறிக்கையிட்டு அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவருக்கு மனைவியாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு 2 பிள்ளைகள் அவருக்கு பிறந்தார்கள், அவரோடு கூட இருக்கிறார்கள். நானும் இந்த ஒரு பிள்ளையோடு தனியாக இருக்கிறேன். You know the secret of my life. You know my conversion. You know me in and through. Please take this message and join us together in the கெஞ்சினாள். நானும் ஊழியக்காரன் என்கிற நேரத்திலே தைரியத்திலே சரி, வருகிற அது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அந்த கூட்டம் நடந்தது. வியாழக்கிழமை சாயங்காலத்திலே நான் உன்னுடைய கணவனை சந்திக்கிறேன் என்று சொன்னேன். நான் இருந்த இடத்திற்கும் அவர் இருந்த இடத்திற்கும் 70 மைல், அதாவது 115 கிலோமீட்டர். 115 கிலோமீட்டர் தூரத்திலே அவர் ஒரு அக்ரிகல்ச்சர் டைரக்டராக ஆபீஸ்ல டைரக்டராக இருக்கிறார். அவரை பார்க்க போக வேண்டும். வியாழக்கிழமை காலை வந்தது. என் கையிலே ஒரு காசும் இல்லை. என்னிடத்திலே போய் வருவதற்கு பஸ்ஸுக்குரிய காசு இல்லை. என் மனைவியை பார்த்து சொன்னேன், தேவனுடைய பர்வதத்திலே நான் நிற்க வேண்டும் என்றால், தேவனுடைய வீட்டிலே தங்க வேண்டியவனாய் இருக்க வேண்டும் என்றால் நான் சொன்ன காரியத்தில் தவறக்கூடாது. ஆனால் என் கையிலே பணம் இல்லை, நான் போக வேண்டும் என்று நான் அவளுக்கு சொன்னேன். அவள் ஜெபிக்கலாம் என்று சொன்னாள். வேறு சொல்வதற்கு அவளிடத்திலும் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 8 மணிக்கு நான் போய் கர்த்தர் ஏதாயிலும் செய்கிறாரா என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று நான் சொல்லிவிட்டு போனேன். 8 மணிக்கு என்ன நடக்கும்? ஒரு விசுவாசியும் இல்லை, என்னை சந்திக்கிறவர்களும் ஒருவரும் இல்லை என்கிற நிலைமை அவளுக்கும் தெரியும். எனக்கு இடத்துல இருந்ததெல்லாம் ஒரு பழைய சைக்கிள். இந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் இருந்ததெல்லாம் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி 90 பைசா மாத்திரமே. 90 பைசாவில் அந்த நாட்களில் 3 டீ குடிக்க முடியும். அவ்வளவுதான் என் கையில பாஸ் இருக்கிறது. சைக்கிளை எடுத்துக்கொண்டு நான் ஓட்ட ஆரம்பித்தேன். என் மனைவிக்கும் தெரிவிக்கவில்லை. நான் தனியனாக காலையிலே சாப்பிடுவதற்கு வீட்டிலே ஒன்றுமில்லையே, ஆனாலும் ஒரு டீ போட்டு கொடுத்தால் அதை குடித்துவிட்டு நான் சைக்கிளில் ஏறி 115 கிலோமீட்டரும் இடையில 2 டீ மாத்திரம் கொடுத்துவிட்டு ஓட்டி சாயங்காலம் 3:30 மணிக்கு நான் அவர் இருந்த அலுவலகத்துக்கு போய் சேர்ந்தேன். என்னை நீங்கள் பெரிதாக நினைத்து விடக்கூடாது. தேவ வசனத்துக்கு நடுங்குகிறவர்களைத்தான் தேவன் நோக்கி பார்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்துக்கு நடுங்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள் இருந்ததினால் தான் நான் இந்த வசனத்துக்கு நடுங்கினவனாக நான் அதை செய்து முடித்தேன். அங்கே போய் 3:30 மணிக்கு அவருடைய அலுவலகத்திலே சேர்ந்து அவரை பார்க்க வேண்டும் என்று எழுதி கொடுத்தேன். அவர் வெளியே வந்தார். வெளியே வந்து நான் அவருடைய மனைவியின் இடத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று அறிந்த போது அவர் என்னை நிற்க வைத்து திட்டினார். நான் அதுவரை என்னுடைய வாழ்க்கையில இத்தனை பெரிய திட்டுதலை கேட்டதில்லை. என் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரே மகன், அவர் தாறுமாறாக திட்டுகிறார். அவளை நினைத்து வந்திருக்கிறாய் என்று சொல்லி அவளை நான் தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை போல பேச ஆரம்பித்து விட்டார். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கால்கள் ரெண்டும் 115 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டினதினால், பசியோடு ஓட்டினதினால் நடுக்கம் எடுக்கிறது. அவர் நினைத்தார் அவருடைய திட்டுதலுக்கு பயந்து நான் நடுங்குகிறேன் என்று. அவர் என்னை உட்காரவும் சொல்லவில்லை, ஒரு கிளாஸ் தண்ணீர் குடி என்று சொல்லவில்லை. நான் ஒரு போதகன் என்று சொன்னேன், நான் ஒரு மிஷனரி என்று சொன்னேன். அவர் அதை கேட்கவில்லை. அவர் என்னை திட்டி 1/2 மணி நேரம் திட்டிவிட்டு அனுப்பிவிட்டார். சோர்ந்த இருதயத்தோடு மனம் கலங்கினவனாக நான் மறுபடி ஒரு டீ கடையிலே போய் உட்கார்ந்தேன். அடுத்த நாள் காலையிலே 9 மணிக்கு நான் ஒரு கூட்டத்திலே பேச வேண்டும். அந்த கூட்டம் மிகுந்த பிரயாசத்தோடு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஆகையினால மீண்டும் 115 கிலோமீட்டர் 70 மைல் நான் மறுபடியும் சைக்கிளை ஓட்டிக்கொண்டு வர வேண்டும். கால்கள் கெஞ்சுகின்றன, சரீரம் ஒத்துழைக்க மறுக்கிறது. ஆனால் அடுத்த நாள் கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி ராத்திரியோடு ராத்திரியாக
சாயங்காலம் 4 மணிக்கு புறப்பட்டு தனியனாக ஒரு டீயை மாத்திரம் அங்கே குடித்தேன். இப்பொழுது டீ குடிக்கவும் காசு கிடையாது. ஓட்டிக்கொண்டு காலை 4:15 மணிக்கு நான் போய் சேர வேண்டிய இடத்திற்கு முன்னதாக 7 கிலோமீட்டர் இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டேன். 3 இடங்களிலே போலீஸ் அதிகாரிகள் என்னை மடக்கினார்கள். இந்த ராத்திரியிலே இங்கே கொள்ளைக்காரர்கள் இருக்கிற இடத்துல நீ தனியாக இங்க போகிறாய், உன் சைக்கிளை பிடிங்கி உன்னை கொன்று விடுவார்களே என்றெல்லாம் சொன்னார்கள். ஐயா, என் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்று சொல்லி என் பையை திறந்து இந்த வேதாகமத்தை காட்டினேன். இந்த தைரியம் இருந்தால் போ என்று சொன்னார்கள். கடைசியா 4:15 மணிக்கு வலுக்கட்டாயமாக 3 போலீசார் என்னை பிடித்து அவர்கள் படுத்திருந்த படுக்கையில படுக்க வைத்து 5:45 எந்திரிக்க கூடாது என்று சொல்லி காலை விடிந்த பிறகுதான் போக வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் ஆக இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்கிறது. 108 கிலோமீட்டர்கள் அந்த மறுபடியும் திரும்பி வந்திருக்கிறேன். நீங்கள் கேட்பீர்கள் பைத்தியக்காரன், நீங்கள் சொல்வீர்கள் உன்னை போல பைத்தியக்காரர்களை பார்க்க முடியாது என்று. ஆனால் நான் ஒன்று அறிவேன், என் ஆண்டவர் என்னை பார்த்தார், என் ஆண்டவர் என்னை கண்ணோக்குகிறார். தன் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் ஐயா தாழ்மையோடு கூட சொல்லுவேன், தேவ பர்வதத்திலே காணப்படுவதற்கு உங்களை என்னையும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே சுத்தவான்களாக காத்துக்கொள்வது எத்தனை அவசியம். செழிப்பிலே ஒருவேளை அதை செய்து விட முடியும், தரித்திரத்திலே ஒன்றுமில்லாமல் சூழ்நிலையிலே பலமில்லாமல் இருக்கும் போதும் தேவ வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து பாருங்கள். தேவ பர்வதத்தில் நீங்கள் தங்க முடியும். ஹல்லேலூயா. ஏன் என்று கேட்கிறீர்களா? சொல்கிறேன், கேளுங்கள். வாசிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிக்கலாம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஐயா, அம்மா, நியாய தீர்ப்பு உண்டென்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. உங்களுக்கும் எனக்கும் கூட கிறிஸ்துவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டிய அவசியம் உண்டு என்று என் வேதம் சொல்கிறது. ஒருவேளை தண்டனைக்காக இல்லாமல் இருக்கலாம். பவுல் சொல்லும் போது சொல்கிறார், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டுமே. கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குமா? உத்தமனாய் நடந்து கிறிஸ்துவுக்கு பின் செல்லும் புண்ணனாக நான் எப்படியோ வாழ்ந்தேன், மனம் போல் வாழ்ந்தேன். ஆனால் இப்பொழுது நான் அவருக்கு பின்னமாக செல்லும் ஆட்டுக்குட்டி. எத்தனை இடர்கள் வந்தாலும் உன்னை பிரிக்க முடியாது ஐயா, முடியாது. உன்னுடைய வழியிலே நடப்பேன். உன்னுடைய ஆட்டுக்குட்டி ஐயா, நான் ஆட்டுக்குட்டி. கவனமாய் கேளுங்கள். அப்பொழுது நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதாக வழக்கு. தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்கும் என்று சொல்கிறாரே, இந்த காரியத்தின் நிழலை எசேக்கியேல் புஸ்தகத்திலே வாசிக்கலாம். இந்த காரியத்தின் ஒரு நிழலை பார்க்கலாம், வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே தேவனுடைய வீட்டிலே துவங்கும் அந்த காரியத்தை குறித்து எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காட்சியை பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அங்கே வாசிக்கலாம். 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவன் என் காதுகள் கேட்க
மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமல், உங்கள் கண் தப்ப விடாமலும், நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் ஹல்லேலூயா, அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். ஐயா, அம்மா, ஏன் இந்த ஆதங்கத்தோடு இத்தனை சத்தம் போட்டு உங்களுக்கு நான் அறைகூவல் விடுகிறேன்? தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே, பரிசுத்த ஸ்தலத்திலே, மூப்பர்கள் மத்தியில் இருந்து முதியோரையும் பெரியோரையும் சிறியோரையும் வலியோரையும் தொடும்படியாக தேவனே அனுப்பி தருகிற உருவின பட்டயமுடைய சங்கார தூதனால் ஆரம்பிக்கிற காட்சியை இங்கே ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். What was their sin? அவருடைய பாவம் என்னையா? எருசலேமிலே நடக்கிற அருவருப்பை கண்டு ஏக்க பெருமூச்சு தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளாதவர்கள், ஜெபிக்காதவர்கள், தேசத்திற்காக, தேசத்தின் மக்களுக்காக, தேசத்தின் அருவருப்புகளுக்காக ஜெபிக்காதவர்கள், கண்ணீர் விடாதவர்கள், போராடாதவர்கள், செயல்படாதவர்கள், வெட்டு. சகோதரா, சகோதரியே, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குமானால் என்னை பார்த்து இவர்கள் நெத்தியிலே அடையாளம் போடு என்று ஆண்டவர் சொல்லுவாரோ? எரேமியாவை போல என் கண்கள் கண்ணீரும் என் தலை தண்ணீருமானால் நலமாயிருக்கும் என்று இந்த தேசத்தின் அருவருப்புகளை பார்த்து, இந்த தேசத்தின் அக்கிரமத்தை பார்த்து தேவ சன்னிதானத்திலே கண்ணீர் விடுகிறது யார்? உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், நன்றி. உங்கள் பிள்ளைகளுக்காக ஏக்க பெருமூச்சு விடலாம், நன்றி. ஆனால் சபைகளுக்காக, தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளுக்காக தேவ சமூகத்தில் நின்று தாழ்மை முடித்து தாழ விழுந்து, தேவா இறங்குமே என்று கெஞ்சுகிறாயோ? இல்லாவிட்டால் உன்னுடைய நெத்தியிலே அடையாளம் போட மாட்டார்கள். நெத்தியிலே அடையாளம் இல்லாதவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்று நான் விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை. தேசத்துக்காக, தேவனை அறியாதவர்களுக்காக, தேவ ஜனமில்லாதவர்களுக்காக, தேசத்தை ஆழ்ந்து கொண்டு அதிகாரத்திலே மமதையோடு கூட இருந்து அருவருப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்காக நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள்? சபையே, சபையே, I request from my dear bishop to have a follow-up for this convention. Without a follow-up, this convention will be a success, but it will not be meaningful and effective. Let him think in the line, in contextual with the Kanyakumari district. Raise the prayer band in every church. Raise an army of people who can cry before God. எல்லா சபைகளிலும் அவர்கள் எழும்பி நிற்கட்டும். ஏனென்றால் அவருடைய வீட்டிலே நித்திய நாட்களாய் நான் வாழ்வதற்கு அது என்னை கொண்டு போய் சேர்க்கும். ஐயா, அம்மா, உங்களோடு கூட பேசுகிற இதயத்தின் ஆழத்திலிருந்து இன்னொரு காரியத்தையும் சொல்லி முடிக்கிறேன். என் வேதம் சொல்லுகிறது, வெறும் கையாய் ஒருவனும் என் சன்னிதானத்தில் வரக்கூடாது. No man can enter into my presence empty handed. வெறும் கையாய் ஒருவனும் என் சன்னிதானத்தில் வரக்கூடாது.
பொன்னை கொண்டு போவீர்களோ? முடியாது. நாகர்கோயிலையும் கன்னியாகுமரி எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற கல்யாண மார்க்கெட்டும் எனக்கு தெரியும். 1 கிலோ அல்லது 1.5 கிலோ, இப்பொழுது கொஞ்சம் அதிகமாகிவிட்டது, 2 கிலோவாகி இருக்கிறது. பொண்ணுக்கு 2 கிலோ போட்டால் தான் அவள் கழுத்தும் கெட்டு, உங்கள் பர்ஸும் கெட்டு, எல்லாம் கெட்டு. தங்கத்தை தலையிலே சுமந்து துணிகிறவளுக்கு சொல்லுவேன், அந்த தங்கத்தினால யாருக்கு பிரயோஜனம் சொல்லுங்க? உங்க புருஷனுக்கு பிரயோஜனமா? நீங்க நகை போட வேண்டாம்னு சொல்லல, ஆனா இவ்வளவு அள்ளி போட்டுக் கொள்கிறீர்கள், யாருக்கு ஐயா பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம் சொல்லுங்க? அவனுக்கு பாரம். காணா குறைக்கு எங்க ஊர்க்காரனுக்கு தெரிஞ்சதுன்னா இங்க வந்துருவான். என்னோடு கூட வட இந்திய மிஷினரிகளை கொண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கம் எப்பொழுதும் உண்டு. இங்க இருக்க நகையெல்லாம் பார்த்துட்டு போய் அங்க செய்தி கொடுத்துட்டு அங்க இருக்க கொள்ளக்காரன் அங்க வந்துட போறான். கவனம்! உன் பொன்னை நீ சீ என்று வெறுத்து எரிவா என்று என் வேதம் சொல்லுகிறது. உன் செல்வாக்கு, உன்னுடைய பட்டம், படிப்பு, அது பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கவும் செய்யாது, பரலோகத்தில் அது செல்லவும் செல்லாது. You may be a PhD here. அந்த உங்க PhD-யை நான் வரவேற்கிறேன், படித்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், don't mistake me. ஆனா அந்த PhD சர்டிபிகேட் கொண்டு ஒரு பிசாசுக்கு முன்னால PhD படித்திருக்கிறேன் போன்றா போகாது. படிக்காத ஒருவன் இயேசுவின் நாமத்தில் போனா போகுது. பிசாசுக்கே அவன் PhD கொடுத்து ஒரு பயன் இல்லைன்னா தேவனுக்கு அங்கீகாரம் பெறுமோ? Okay, you have learned and you are good in position. Thank you. Thank God. But will it take you? Can you say, I have brought many degrees? I am having a lot of degrees in my hands. I got gold and silver, cars and houses. No. நீங்க போய் என்ன தங்கம் கொடுக்கிறது? அவர் தான் ரோடே அதில் போட்டு வச்சிருக்காரு. அவர் ரோடே போட்டு வச்சிருக்கிறார். நீ என்ன போய் தங்கத்தை கான்ட்ரிபியூட் பண்றது ஐயா? பொன் வெள்ளியும் அங்கே செல்லாதே, அங்கே போகிறதெல்லாம் ஆத்மா வந்துதானே. 15 வருடமாக படுக்கையிலேயே தள்ளப்பட்டு விட்ட ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ணும்படி என்னை அழைத்து கொண்டு போனார்கள். 15 years. நான் அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைந்த போது அந்த சகோதரி என்னை பார்த்து ஓ என்று அழுதார்கள். அவர்கள் சொன்ன காரியம் என்ன? ஐயா, எனக்கு ஜெபிக்க வந்ததற்கு நன்றி, ஆனால் என் சுகத்துக்காக ஜெபிக்க வேண்டாம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 15 வருடங்களாக படுக்கையில் இருந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கும் போது எனக்கு சுகமாக வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்வது ஒரு ஆச்சரியத்தை வரவழைத்தது. என்ன சொல்லுகிறீர்கள் சகோதரியே என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, ஆண்டவர் எனக்கு நல்ல அழகு, படிப்பு, பணம் எல்லாவற்றையும் தந்திருக்கும் போது உலகத்துக்காக வாழ்ந்து அது நிமித்தமே வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டபடினாலே படுக்கையிலே தள்ளப்பட்டேன். இந்த உலகம்தான் எனக்கு போதும் என்று வாழ்ந்திருந்தேன். ஆனால் படுக்கையில விழுந்து இனி நான் எழுந்து நடக்க முடியாது என்கிற சூழ்நிலை எனக்கு தெரிந்த பின்னர் தான் பணம் செலவழிந்தது. ஆனாலும் அந்த சூழ்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவை அறிந்து கொள்ள எனக்கு ஆண்டவர் வாய்ப்பு தந்தார். 2 ஆண்டுகளுக்கு பின்பு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவன் என்னை அபிஷேகித்ததினாலே அந்த அபிஷேக பலத்திலே இந்த படுக்கையில இருக்கிறேன். ஆகையினால் தான் எனக்கு பெட் சோர் வரவில்லை. அவருடைய கிருபை என்னை தாங்கிட்டு இந்த ஜீவனுக்கு உரிய கிருபை அவர் தந்தார். இந்த ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உண்மை உண்மை என்னை தாங்கிட்டு. நான் ஒரு டயர் மேலே படுக்கவில்லை, ஒரு சாதாரண கட்டிலே படுத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன பெட் ஷோர் கூட வராதபடி அவருடைய கிருபையினை தாங்கிட்டு நன்மை செய்தார். நான் மற்றவர்களுக்கு பாரமாய் இருக்கிறேன் என்கிற ஒரு கவலை இருந்தாலும் ஆவியிலே நிறைந்து
எனக்கு தெரிந்தவர்களுக்காகலாம் ஜெபித்துக் கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்தார் 13 வருடங்களாக. ஆனால் நீங்கள் எனக்காக ஜெபிக்க வந்ததற்கு நன்றி. ஒன்று மாத்திரம் உங்களிடத்தில் கேட்பேன். நான் ஆண்டவரிடத்தில் போகும் போது வெறுங்கையா போயிடாதபடிக்கு நான் சுவிசேஷம் சொல்லி 1-2 பேரையாலும் பரலோகம் கூட்டிட்டு போறது வரைக்கும் எனக்கு தேவன் ஜீவன் கொடுக்கணும்னு மாத்திரம் ஜெபம் பண்ணுங்கய்யா. நான் இத்தனை நாள் படுக்கையா இருந்து விட்டபடினாலே என்னை தேடி யாரும் வருவதில்லை. என் குடும்பத்தாரும் என்னை ஒரு ரூமில் அடைத்து விட்டார்கள். அவரவர்களுடைய வேலையை பார்க்கிறார்கள். எனக்கு ஒரு வேலைக்காரி மாத்திரம் இருக்கிறாள். அவளும் வந்து ஏதாயிலும் செய்துவிட்டு போய்விடுவாள். அவள் 4 வீட்டிலே வேலை செய்தால் தான் அவளுடைய 3 பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். ஆகினால் அவளையும் உட்கார வைத்து பேசுவதற்கு எனக்கு முடியவில்லை. முதல் 2 ஆண்டுகள் நான் துன்மார்க்கமாக வாழ்ந்ததை நினைத்தவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள். ஆனால் 13 ஆண்டுகளாக நான் ஒரு மனிதனை கூட கிறிஸ்துவுக்கு வழி நடத்தக்கூடாதபடி இருக்கிறேன். You pray so that I can lead at least 2 பேரையாவது வழி நடத்தி தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதற்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். என்னோடு கூட 4 பேர் வந்திருந்தார்கள். 2 பேர் தான் அதிலே ஆண்டவருடைய பிள்ளைகள். 2 பேர் இன்னொரு இடத்திற்கு எனக்கு ஜெபம் பண்ணுவதற்கு கூப்பிட்டு கொண்டு வருவதற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் 2 பேரும் ஆண்டவரை அறியாதவர்கள். இந்த சகோதரி சொல்லி ஏங்கி அழுவதை பார்த்து அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், அம்மா அம்மா, உங்க கண்ணீரின் ஜெபம் எங்களை தொட்டுடுச்சு. எங்களுக்கு இயேசு வேணும். எங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு நான் ஜெபிக்க முன்னதாக அந்த தாயின் கையை பிடித்து தன் தலை மேல வைத்துக் கொண்டு அந்த 2 பேரும் ஜெபித்த போது அந்த சகோதரி என்ன சொன்னாங்க, நான் சந்தோஷமா என் ராஜாவை பார்க்க போகிறேன். ஏனென்றால் ராஜா வருகிறார். ஹல்லேலூயா! ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். அழகாக பாடுகிறோம் அல்லவா? எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஹல்லேலூயா! ஏனென்றால் கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரை அக்கினியால் அவிக்க ராஜா வருகிறார். என் மல்கியா தீர்க்கதரிசியின் 3வது அதிகாரத்தின் கடைசி 2 வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே எனக்கு ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீங்கள் அனைவரும் ஊழியம் செய்ய வேண்டும். அனைவரும் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். அனைவரும் இந்த தேசத்துக்கு ஆண்டவரை அறிவிக்கும் பணியிலே ஏதாவது உரையிலே இணைந்து விட வேண்டும். செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்லுங்கள், செல்லக்கூடாத இடங்களுக்கு மற்றவர்களை அனுப்பித்தாருங்கள். மற்றவர்கள் போகக்கூடாத இடங்களுக்கு ஜெபியுங்கள். எப்படியாயும் இயேசுவை இந்த தேசம் அறிய வேண்டும் என்று துடியுங்கள். வெறும் கையாக போக மாட்டீர்கள். நிறைந்த பலனோடு கூட அவரை சந்திப்பீர்கள். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம்.